அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ ஜெய் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். தற்போது நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம் வீட்டில் இருக்கிற கடன் தீர்ந்து செல்வம் சேர்றதுக்கான ஒரு 8 வாஸ்து குறிப்புகளை நாம் இதில் பார்க்கலாம். இந்த வாஸ்து குறிப்புகளை நம்ம கட்டாயம் கடைப்பிடிக்கிறது ரொம்ப அவசியம். இதை கடைப்பிடிக்கும் போது நம் வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள் படிப்படியாக குறைந்து செல்வம் பெறுகிறதுக்கான வழிவகுக்கும் மிக எளிமையான இந்த வாஸ்து குறிப்புகளை பார்க்கலாம். உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கடன் வாங்கியிருப்பாங்க. கடன் பிரச்சனை என்பது இப்போ உள்ள காலகட்டத்தில் ரொம்பவே சர்வ சாதாரணமாக ஆகிவிட்டது. அதாவது கடன் வாங்கிறது தவறு தான் என்றாலும் சூழ்நிலை காரணமாக கடன் வாங்கிவிட்டு பிறகு அதை திருப்பி அடைக்க முடியாமல் எவ்வளவு சம்பாதித்தாலும் போதாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, புலம்புறவங்களுக்கு அந்த கடன் பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது அப்படின்னு அதுவே பெரிய பிரச்சனையாக போராடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு முக்கியமான வீடியோவாக இருக்கும். அந்த கடனை அடைக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் பலனளிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் நாம் சில விஷயங்களை நாம் முன்கூட்டி யோசித்தாலே நம்ம கடன் வாங்குறதுலேருந்து தப்பித்து கொள்ளலாம். நெருக்கடியான சூழல் வரும் பொழுது தான் நாம் கடன் வாங்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறோம். ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு காரணத்துக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும்போது கடன் பிரச்சனையில் நாம் சிக்கிக்கொள்ள வேண்டிய சூழல் உருவாகி விடுகிறது. நம்முடைய முன்னோர்கள் இதற்கு இந்த கடன் அடைக்கிறதுக்கு பல்வேறு பரிகாரங்களை வாஸ்து முறைகளை நெறிப்படுத்துறது மூலமாக இந்த கடன் பிரச்சனைகளிலிருந்து நாம் மீறி அதிலிருந்து நாம் அந்த மாற்றத்தை நம்ம உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் முதலாவதாக நம் வீட்டு நிலைவாசல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம். நிலைவாசலில் குலதெய்வம் குடியிருக்கிறதாக ஒரு கருத்து உண்டு. அதனால் நிலைவாசலில் எப்பொழுதுமே செருப்பு, ஷூ, துடைப்பம் போன்ற பொருட்களை வைக்காமல் சுத்தமாக இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். ஒருவேளை வீட்டு வாசலில் நாம் காலணிகளை வைக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் அது வாசலுக்கு நேர வைக்காமல் ஒரு ஓரமாக நம்ம வீட்டு காலணிகளை வைக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். அடுத்தது இரண்டாவதாக வரவேற்பு அறை, லிவிங் ரூமில் நாம் எப்போவுமே எல்லாரும் சேர்ந்து அமர்ந்து டிவி பார்க்குறது, சாப்பிடக்கூடிய அறை கூட சில நேரங்களில் லிவிங் ரூமில் இருக்க வேண்டியிருக்கும். அதனால் இந்த இடம் ரொம்பவே சுத்தமாக இருக்க வேண்டியது அவசியம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வைத்திருக்கிற பொம்மைகள், அழகு பொருட்கள், டிவி, சோஃபா, மேஜை, நாற்காலி, ஜன்னல் இது எல்லாமே எப்போவுமே சுத்தமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இதனால் நம்ம வீடு ஆனந்தமாக இருக்கும். அடுத்தது மூன்றாவதாக படுக்கை அறை. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் புத்துணர்ச்சி பெறுவதற்கு நம்ம தூங்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி நாம் தூங்கி நம்மளை நல்ல விதமாக நம்மளை அடுத்த நாள் சிறப்பாக ஆக்குறதுக்கு தூங்குறதுக்கு உரிய அந்த படுக்கை அறையில் படுக்கை விரிப்புகள், தலையணை உரைகள் இவைகள்லாம் கண்டிப்பாக வாரம் ஒரு முறை துவைக்கணும். படுக்கை விரிப்பு எப்போவுமே மூடிய நிலையில் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் படுக்கை அறை எப்போதும் சுத்தமாக இருக்கணும். படுக்கை அறை சுத்தமாக இல்லை என்றால் வாஸ்து குறைபாடு ஏற்படுறதோட எதிர்மறை ஆற்றலும் அதிகரிக்கும். படுக்கை அறையை சுத்தமாக வைத்திருந்தால் நோய் நொடி இல்லாமல் ரொம்ப சிறப்பாக ஆரோக்கியம் பெருகக்கூடியதாக அமையும். அடுத்தது நான்காவதாக கடிகாரங்கள். கடிகாரம் இல்லாத வீடே இருக்காது. பொதுவாகவே அந்த காலம் முதற்கொண்டே நாம் கடிகாரம் எல்லா வீடுகள்லேயுமே வைத்திருப்போம். இதை நல்ல இந்த நேரத்தை கடைப்பிடிக்கிறது ஒரு நல்ல நம்ம வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கை ஓட்டத்தை கரெக்டாக பயன்படுத்தக்கூடிய, டைமை கீப்பப் பண்ணக்கூடிய ஒரு நல்ல சாதனம் அந்த கடிகாரம். இது தாமதமாக ஓடக்கூடாது. இந்த கடிகாரத்தை சில பேர் ரொம்ப லேட்டாக வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லை 10 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக வச்சுருப்பாங்க. இது ஃபாஸ்ட்டாக கூட வச்சுருக்கலாம். ஆனால் தாமதமாக ஓடுற மாதிரி, லேட்டாக ஓடுற மாதிரி சில வால் கிளாக் போயிட்டு இருந்ததுன்னா அது ஒன்று ரிப்பேருக்கு கொடுத்து மாற்றணும், அல்லது அதை மாற்றிட்டு புதுசாக வைக்கிறதா ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த கடிகாரத்தை வடக்கு பக்கத்தில் மாற்றுறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு. கடிகாரத்தை வடக்கு பக்கம் வைத்து அந்த வடக்கு முகத்தில் நம்ம அடிக்கடி கடிகாரத்தை பார்க்கும்போது நம்ம வீட்டில் கடன் தீர்ந்து செல்வ வளம் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது வடகிழக்கு மூலை. வீட்டில் உள்ள 8 திசைகளிலுமே
வடக்கு மற்றும் கிழக்கு திசைகள் சந்திக்கும் இந்த வடகிழக்கு மூலை ரொம்ப ரொம்ப அவசியமாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மூலை. இந்த வடகிழக்கு மூலையில் நம்ம வீட்டிற்கு ரொம்பவும் மங்களகரமான ஒரு இடமாக இந்த மூலை கருதப்படுகிறது. இது வந்து ஆன்மீகம் மற்றும் மத சம்பந்தமான அம்சங்களை குறிக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இது எம்பெருமான் ஈசன் வசிக்கும் இடம் என்று கருதப்படுகிறது. எனவே அந்த மூலையை ஈசானிய மூலை என்று அழைக்கிறார்கள். இது குரு மூலை என்றும் சொல்லப்படுது. இந்த மூலையில் காற்றோட்டம் இருக்கிற மாதிரி எல்லா வகையிலும் நல்லா சூரிய ஒளி வர்ற மாதிரி இந்த வடகிழக்கு மூலை ஒரு வீட்டில் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லாமல் நீரூற்று அப்படிங்கிற மாதிரி அல்லது பைப்பு தண்ணி ஓடிட்டுருக்கிற மாதிரி ஒரு அமைப்பை அந்த இடத்துல வச்சிருந்தாலே வந்து நம்ம வீட்டில் நல்ல செல்வ வளம் பெருகக்கூடிய ஒரு அமைப்பு கட்டாயம் ஏற்படும். அடுத்ததாக வீட்டில் அதிகமாக இரும்பு சார்ந்த பொருட்களை வந்து தேக்கி வைக்கக்கூடாது. அதிகமான இரும்பு பொருட்களை தேக்கி வைக்கிறது சனி பகவானோட ஆதிக்கத்தை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் சனி பகவானோட பெரிய கோபத்திற்கு ஆளாக நேரிடும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சனியோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும்போது நம்ம வீட்டில் கடன் தொல்லை அதிகரிக்கத்தான் செய்யும். சரி, ரொம்ப முக்கியமான சில இரும்பு பொருட்களை நம்ம வீட்டில் வச்சுருக்க வேண்டியது அவசியம். ஆனால் சிலது வந்து பார்த்திங்கன்னா இரும்புக்கு பதிலாக மாற்றாக வேறு வேறு பொருட்களை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் அவைகளை வாங்கி பயன்படுத்தக்கூடியது நல்லது. அதனால் இரும்பு பொருட்களை நம் வீட்டில் வைத்திருப்பதை ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிறத தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது தென்கிழக்கு திசை. ஒரு வீட்டோட தென்கிழக்கு திசை தான் அக்னி மூலை. நம்மளோட வீட்டில் சமையலறை இருக்கிற இடம்தான் அக்னி மூலை. இங்கே கழிவறை, அது மட்டும் இல்லாமல் நல்ல பெரிய ட்ரம்மில் தண்ணி ஊற்றி அந்த அக்னி மூலையில் வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே வைக்கவே கூடாது. அக்னி இருக்க வேண்டிய இடத்துல நீர் இருந்துச்சுன்னா இது வந்து நம் வீட்டுக்கு எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தும். இது நம் வீட்டில் உள்ள இல்லத்தரசிகளுக்கு உடல்நல சரியில்லாமல் போகிறது, அந்த மாதிரியான சூழ்நிலை வரும். சிறு சிறு விபத்துகளை உருவாக்கக்கூடும், உடல்நிலை பாதிப்புகளை ஏற்படுத்தப்படும், ஆரோக்கிய குறைபாடுகளை ஏற்படுத்தும். இது போன்ற நம்ம எதிர்மறையான விஷயங்கள் நம் வீட்டில் நடக்கிறதுக்கு இது ஒரு காரணமாக அமையும். ஆகவே இந்த மூலையில் குப்பையை கூட்டி வைக்கிறதும் நீர் சம்பந்தமான பொருட்களை தென்கிழக்கு மூலை வைக்கிறதும் ரொம்ப நல்லதே கிடையாது. ஆகவே அதை கவனிச்சுக்க வேண்டியது ரொம்ப சிறப்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா டைனிங் டேபிள் அப்படிங்கிறது வந்து வெறும் சாப்பாட்டுக்கான இடம் மட்டும் கிடையாது. அதை வந்து எப்போவுமே வந்து க்ளீனாக வச்சுருக்கிறது ரொம்ப அவசியம். அதில் தேவையில்லாத பொருட்களை வைக்கிறது அது வந்து ரொம்ப ரொம்ப தவறு. அதோட சாப்பாட்டு பாத்திரங்கள் சாப்பிட்டுட்டு அது எப்போவுமே அந்த எச்சில் பாத்திரங்கள் அதிலேயே நிறைஞ்சிருக்கிற மாதிரி வைக்கவே கூடாது. அது வந்து எதிர்மறை ஆற்றலை உருவாக்கும். பொதுவாகவே வீட்டோட சிங்கில் எப்போவுமே எச்சில் பாத்திரம் நிறைந்த மாதிரியே வச்சுருக்கவே கூடாது. அதை வந்து அடிக்கடி வந்து அதை வாஷ் பண்ணி அதை க்ளீனாக வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆகவே இதுதான் நண்பர்களே, இது போன்ற விஷயங்களை நாம் வீட்டில் தொடர்ந்து கடைப்பிடிக்கும் போது நம் வீட்டில் செல்வ வளம் பெருகும். நம்ம வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றல் விலகி நல்ல நேர்மறையான பாசிட்டிவான சிந்தனைகள் அதிகரிக்கும். நாம் ஏற்கனவே நம்ம சேனலில் வீட்டில் பாசிட்டிவான விஷயங்கள் அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் கடைப்பிடிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதையும் நான் இதில் இணைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வாஸ்து குறிப்புகள் நிறையா வடகிழக்கு மூலையில் என்னென்னலாம் செய்யக்கூடாது, என்னென்னலாம் கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் வீடியோ போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் இதில் பார்க்கலாம். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு மிக்க நன்றி. நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மிக்க நன்றி.